அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று என் அப்பன் முருகப்பெருமான் அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நண்பர்களே. ஒரு சப்ஸ்கிரைப் செய்தால் நானும் தினமும் தடையில்லாமல் வீடியோ போடுவதற்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். ஏனென்றால் ஒரு வீடியோ வாய்ஸ் எடிட்டிங் செய்வதற்கு 6 to 7 மணி நேரம் ஆகிறது. அதனால சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் வீடியோ பார்த்தவர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி. மேஷராசி நேயர்களே, மார்ச் 2026 மேஷராசிக்கு 11ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு உள்ளதால் திடீர் லாபமும் சமூக வெற்றியும் கிடைக்கும். 12ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் ஆடம்பர செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கண்வலி அல்லது தூக்கமின்மை உண்டாகலாம். வியாபாரம் தொழிலில் நெருக்கடி நீங்கி புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். விசேஷ கடவுள் வழிபாடு செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகன் அல்லது சிவன் வணங்குவது சுபம். சிவப்பு நிற ஆடை அணிந்து முருகன் கோயில் செல்லவும். யோகம் ஹர்ஷணமாக மகிழ்ச்சி தரும். மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள். முருகன் ஸ்லோகம் மேஷராசிக்கு. ஷண்முகம் பார்வதி புத்திரம் கிரௌஞ்ச சைவ விமரர்த்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத் மஜம் இதை 27 முறை தினமும், குறிப்பாக செவ்வாய்க்கிழமை சொல்லவும். சகஸ்ரநாமார்ச்சனை செய்யவும். சிவன் தேவாரம் 1.92. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிடலையீர் ஏசல் இல்லையே. இறைவராயினீர் மறைகொள் மிடலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. முழு பாடல் 11 பாட்டுகள். செவ்வாய் பிரதோஷத்தில் பாடவும். கோபம் தடைகள் நீங்கும். ரிஷபராசி நேயர்களே, தொழிலில் கூடுதல் கவனம் தேவைப்படும் நாள். புதிய யோசனைகள் அல்லது பார்ட்னர்ஷிப் வரலாம். ஆனால் அவசர முடிவுகள் தவிர்க்கவும். நிதியில் மிதமான லாபம். கடன் கொடுக்காமல் பொறுமையுடன் இருங்கள். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் ஏற்படலாம். துணையுடன் வாதிடாமல் பேச்சில் கவனமாக இருங்கள். காதலில் கடந்த கால நினைவுகளை கிளறாமல் இரவு உணவு போன்ற சிறு மகிழ்ச்சிகளை பகிரவும். சோர்வு அல்லது சிறு உடல்வலி வரலாம். காய்ச்சல் அல்லது கண் பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்துங்கள். விசேஷ கடவுள் வழிபாடு. இன்று முருகர் சஷ்டி வழிபாடு ரிஷபராசிக்கு யோகம் மற்றும் லாபம் தரும். ஜோதி வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு அற்புதம் செய்யும். காவல் தெய்வம் அல்லது சனீஸ்வரர் மந்திரங்கள் பாடுங்கள். மந்திரங்கள். முருகர் மந்திரம். ஓம் சரவணபவ பகவான் சர்வஸ்வரூபம் சர்வஞானம் சரவணபவ பகவான். ஓம் சரவணபவ பகவான் சர்வஸ்வரூபம். 108 தடவை சஷ்டி வழிபாட்டுடன். சிவன் ஸ்லோகம். ஓம் ஷனாய்ச்சராய நமக. ஓம் நம சிவாயா. ஜோதி ஏற்றி 21 தடவை. சனி மந்திரம். ஓம் நம சிவாய. ஓம் ஷனைஸ்வராய நமக. தொழில் அழுத்தத்தை நீக்க. மிதுன ராசி நேயர்களே, வேலை, திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் லாபத்தை தரும். சந்திராஷ்டம பிரச்சனைகள் தீரும் போல் யோகம் உண்டு. வியாபாரத்தில் முன்னேற்றம், வருமானம் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவி செய்வார்கள். முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம். குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படும், ஆனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் நலத்தில் திருப்தி, பிள்ளைகளால் சந்தோஷம். இன்று ஜோதி வழிபாடு, சிவன் வழிபாடு மிகுந்த யோகம் தரும். குறிப்பாக தட்சிணாமூர்த்தி மந்திரம் ஜபித்தால் பொன் நாளாக மாறும். தட்சிணாமூர்த்தி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய திம்ஹ தன்னோ ருத்ரஹ பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரஹ பிரச்சோதயாத். இதை 108 தடவை ஜபம் செய்யவும். குலதெய்வ வழிபாடும் நல்லது. அதிர்ஷ்டம் ராசி எண் 5. நிறம் பச்சை. கடகராசி நேயர்களே, உடல், மனம், குடும்ப விஷயங்களில் சற்று அலைச்சல், சிறு தடைகள் அல்லது தாமதங்கள் நிகழக்கூடும். பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். வேலை, வியாபாரம், அலுவல் தொடர்பான முடிவுகளில் அதிக உதவி கிடைக்காமல் சிறு தயக்கம் ஏற்படும். அதிக ஆசை உத்வேகம் இல்லாமல் சுத்தமாக சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும். குடும்ப உறவினர்களுடன் சண்டைவாதங்களிலிருந்து விலகி சமாதானமான பேச்சு, மன அமைதியை வளர்த்து கொள்வதே நல்லது. இந்த நாளுக்கு ஏற்ற தெய்வம் சிவபெருமான். குமரன் முருகன் மன அசாந்தியை குறைத்து, கோபத்தை குறைத்து, வேலை தடைகளை நீக்க உதவும். மேலும் சனீஸ்வரர், சனி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் கடந்த கால தடுமாற்றங்களை நீக்கவும் நிலைமையை நிலைப்படுத்தவும் நல்ல தருணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தெய்வம் சிவபெருமான் முருகன். ஓம் நமசிவாய மந்திரம் முறை. காலை குளியலுக்கு பிறகு
சிவலிங்க சிவபெருமான் படம் முன்பு நின்று 108 முறை ஜபம் செய்து அர்ச்சனை செய்து வணங்கலாம். விளைவு: மன அசாந்தி, கோபம் குறைப்பது, தடைகள் நீங்குதல். ஓம் ஸ்ரீ முருகாய நமக. குமார மந்திரம் 108 அல்லது 9 மடங்கு ஜபம் செய்து விளக்கு, குங்குமம், பூஜை செய்யலாம். விளைவு: தொழில், வியாபார, உடல் மனசோர்வை குறைப்பது. சனீஸ்வரருக்கு ஏற்ற சிறு ஸ்லோகம். தமிழ் போல் எளிய வரியோம். ஸ்ரீ சனைச்சராய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்து காலை மாலை சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையில் சனீஸ்வரருக்கு தேங்காய், கொப்பரை, கருப்பு நிற தானம் செய்து வணங்கலாம். சிம்மராசி நேயர்களே, இந்நாள் அனுஷம் நட்சத்திரம் மற்றும் சப்தமி திதியில் பயணம், வாகனம் மற்றும் ஒப்பந்தங்களுக்கு சூக்கிரமானது. சிம்ம ராசிக்கு சூரியன் 8ஆம் வீட்டிலிருந்து உடல் வலிமை தரும். சுக்கிரன் உச்சத்தில் திடீர் நிதி வரவுகளை ஏற்படுத்தும். ஆனால் செவ்வாய் ராகு 7ஆம் வீட்டில் உறவுகளில் பரபரப்பை உண்டாக்கலாம். குலதெய்வம் மற்றும் சிவன் வழிபாடு மூலம் எதிரிகளை வெல்ல முடியும். செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகன் கோயில் சென்று வழிபடுவது சுபமானது. சிவப்பு நிற ஆடை அணிவது நல்லது. சூரியன் ராசி அதிபதியாக இருப்பதால் சூரிய அர்க்கியம் செய்யுங்கள். குலதெய்வத்தை வணங்குவது இந்நாளுக்கு சிறப்பு. சூரிய மந்திரம். ஓம் சூர்யாய நமக. தினமும் உச்சரிக்கவும் உடல் வலிமைக்கு. முருகன் மந்திரம். ஓம் சரவண பவவாய நமக. செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் ஜபம் செய்யுங்கள். அனுமன் ஸ்லோகம். செவ்வாய் ராகு சாந்திக்கு அனுமன் சாலிசா பாராயணம். செவ்வாய் சனிக்கிழமைகளில் காலை சூரிய நமஸ்காரத்துடன் இவற்றைச் செய்யுங்கள். கன்னி ராசி நேயர்களே, இந்நாள் தனலாபங்கள் அதிகரிக்கும் நாள். சுற்றத்தார் உறவுகள் வலுப்படும். வடக்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஆன்மீக நடவடிக்கைகள் மன அமைதி தரும். தொழிலில் மேன்மை கிடைக்கும். பணவரவு சாதகமாக இருக்கும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கலாம். துணையுடன் நல்ல நேரம் செலவிடுங்கள். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் வரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். குப்பை உணவை தவிர்த்து யோகா செய்யுங்கள். மார்பு பிரச்சனைகள் உள்ளவர்கள் கவனம் செலுத்துங்கள். செவ்வாய்க்கிழமை என்பதால் சிவபெருமானையும் முருகனையும் வழிபடுங்கள். ஜோதி வழிபாடு, சிவமந்திரங்கள் சொல்லுங்கள். கனகதாரா ஸ்தோத்திரம், காயத்ரி மந்திரம் பாராயணம் செய்யுங்கள். சிவமந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தினமும் 108 முறை ஜபம் செய்யுங்கள். முருகன் கவசம் சுருக்கம். ஸ்ரீ சுப்பிரமணிய கவச ஸ்தோத்திரம் செவ்வாய் நிவாரணத்திற்கு சிறப்பு. லக்ஷ்மி மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் மகாலட்சுமியை நமக. நிதி லாபத்திற்கு. துலாம் ராசி நேயர்களே, இன்று குரு பலனுடன் தொடங்கி புகழ், வெற்றி பெறும் காலம். உடல் நலம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் சம்பந்தமான தொந்தரவுகள் குறையும். ஆனால் குடும்பத்தில் சின்ன சச்சரவுகள் வராமல் கவனிக்கவும். பண விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம். விசேஷ கடவுள் வழிபாடு. லக்ஷ்மி அல்லது மகாலட்சுமியை வழிபடுவது நல்லது. அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செய்தால் நாள் இன்னும் வளமானதாக மாறும். பரிந்துரைக்கப்பட்ட மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள். லக்ஷ்மி மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமக. 108 முறை ஜபம் செய்யவும். அஷ்டலக்ஷ்மி ஸ்லோகம். அஷ்டலக்ஷ்மி மகாதேவி. இவை செல்வம், ஆரோக்கியத்தை பெற உதவும். விருச்சிக ராசி நேயர்களே, தொழிலிடத்தில் சக ஊழியர்களின் போட்டி இருந்தாலும் நிதானமாக எதிர்கொண்டால் பிரச்சனைகள் தீரும். சிறு தொழில் செய்பவர்கள் முக்கிய முடிவுகள் எடுத்து வெற்றி பெறலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் நிதி தேவைகள் பூர்த்தியாகும். காதலர்களுடன் பயணங்கள் மற்றும் உணர்வு பரிமாற்றம் நடைபெறும். திருமணம் செய்தவர்கள் குடும்ப விரிவாக்கம் திட்டமிடலாம். கணவன் மனைவி இடையேயான மனஸ்தாபங்கள் தீரும். குழந்தைகள் வழியாக நற்செய்தி கிடைக்கும். மாணவர்கள் பள்ளித் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி மற்றும் அரசு பணி வாய்ப்பு உண்டு. உயர்கல்விக்கு வெளிநாடு வாய்ப்பும் கிடைக்கலாம். விசேஷ வழிபாடு மற்றும் மந்திரங்கள். இன்று தட்சிணாமூர்த்தி அல்லது சிவன் வழிபாடு மிகுந்த யோகம் தரும். குலதெய்வம் வணங்குவது பிரச்சனைகளை நீக்கும். தட்சிணாமூர்த்தி மந்திரம். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே. சிவஸ்லோகம். ஓம் நமஹம சிவாய, ஓம் நம சிவாய. இவற்றை 108 தடவை ஜபம் செய்யுங்கள். மஞ்சள் அல்லது இளம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டம் தரும். தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் லாபமும் புது வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் பண விவகாரங்களில் கவனம் தேவை. குடும்பத்தில் சுமூகம் நிலவும். பெண்களுக்கு நல்ல வரன் அமையலாம். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறுவர். பகல் நேரம் நல்லது. ஆனால் சந்திராஷ்டமம் காரணமாக விவாதங்களை தவிர்க்கவும்.
விசேஷ கடவுள் வழிபாடு செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகன் அல்லது அங்காரகன் செவ்வாய் வழிபாடு சிறப்பு. முருகன் கோயில் சென்று வழிபடவும் சிவப்பு நிற ஆடை அணியவும் சுபம். தனுசு ராசிக்கு தக்ஷிணாமூர்த்தி வணங்குவது நல்லது. முருகன் மந்திரம் ஓம் ஷாம் சரவணபவாய நமக. ஓம் ஷம் சரவணபவாய நமக 108 முறை ஜபம் செய்யவும். செவ்வாய் மந்திரம் ஓம் அங்காரகாய நமக. ஓம் அங்காரகாய நமக செவ்வாய் தேவனுக்கு. தனுசு ராசி பரிகார ஸ்லோகம் ஸ்ரீ ராமரக்ஷ ஸ்தோத்திரம். வியாழந்தினமானால் செவ்வாயிலும் பயன். அல்லது ஹனுமான் சாலிசா ஜபம் காலை 7 மணிக்கு ஜபித்தால் நல்ல பலன். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு இன்று பலம். எதிர்பாராத இடத்திலிருந்து நிதி உதவி கிடைக்கும். தொழில் திட்டங்கள் வெற்றி பெறும். பலவீனம் மேலதிகாரிகள் குறை சொல்லலாம். வங்கி பணி கவனமாக்க வேண்டும். கவனிக்க வியாபார கணக்குகளில் எச்சரிக்கை. அண்டை வீடு விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 9 2. நிறம் நீலம் சிவப்பு. விசேஷ கடவுள் வழிபாடு சந்திராஷ்டம நிலையால் தக்ஷிணாமூர்த்தி அல்லது மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. ஜோதி வழிபாடு சிவன் வழிபாடு பிரச்சனைகளை நீக்கும். மாசி மகம் நட்சத்திரம் காரணமாக புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்கலாம். மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள் தக்ஷிணாமூர்த்தி மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் தக்ஷிணாமூர்த்தயே ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஓம். மன அமைதிக்கு 108 முறை ஜபம். மகாலட்சுமி ஸ்லோகம் ஸ்ரீ மகாலட்சுமியை ஸ்ரீ வித்மஹே விஷ்ணு பத்னியை சிந்த மகத். நிதி லாபத்துக்கு உகந்தது. சிவன் ஸ்லோகம் ஓம் நம சிவாய. சிவ வழிபாட்டுக்கு எளிய மந்திரம் காலை மாலை ஜபம். கும்பராசி நேயர்களே, இந்நாள் நட்புகள் பகைமையாக மாறும் வாய்ப்பு உள்ளது. நாணய பாதிப்புகள் ஏற்படலாம். தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரித்து எதிர்பாராத விரயங்கள் ஏற்படலாம். எனவே நிதானமாக செயல்படவும். மார்ச் மாதம் பொதுவாக குடும்ப மாற்றங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் என ஜோதிடர்கள் கூறுகின்றனர். விசேஷ கடவுள் வழிபாடு செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் அங்காரகன் முதன்மையான கடவுள். சிவப்பு நிற ஆடை அணிந்து முருகன் கோயில் சென்று வழிபடுவது சுபமானது. முருகனை வணங்குவதால் தீமைகள் தவிர்க்கப்படும். மந்திரங்கள் ஸ்லோகங்கள் செவ்வாய் மந்திரம் ஓம் அங்காரகாய நமக 108 முறை ஜபம் செய்யவும். முருகன் ஸ்லோகம் கார்த்திகேய சேவக சர்வ ரிப்ரண வாரிதி சர்வ ரோக ஹரதாரு சர்வ சாஸ்திரஸ்தரு. காலலை வழிபாட்டுக்கு ஏற்றது. கும்பராசிக்கு சனி பகவான் பரிகாரமாக ஓம் சனைஸ்வராய நமக. நிதி ஸ்திரத்தன்மைக்கு உதவும். மீனம் ராசி நேயர்களே, மீன ராசியினர் இன்று சந்தோஷமான மனநிலையுடன் இருப்பார்கள். வேலை காதல் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். குறிப்பாக நிதி விஷயங்களில் நல்ல செய்திகள் வரலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் பயணங்களில் சிறு தாமதங்கள் ஏற்படலாம். விசேஷ கடவுள் வழிபாடு செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகன் கோயில் சென்று வழிபடுவது சுபமானது. மீனராசிக்கு சப்பானி கருப்பர் தெய்வத்தை சப்தானி கருப்பர் நமஸ்கரிப்பது மிகவும் நல்லது. மந்திரங்கள் ஸ்லோகங்கள் முருகன் மந்திரம் ஓம் சரவண பவபவாய நமக. ஓம் சரவண பவபவாய நமக. இதை 108 தடவை ஜபம் செய்யவும். செவ்வாய் தினத்தில் சிவப்பு நிற ஆடை அணிந்து வழிபடுவது சிறப்பு. சப்பானி கருப்பர் ஸ்லோகம் கருப்பூர கருப்பானை கருணைமயம் கருத்தாய் மறுப்பும் குன்றம் புகுந்த மழவில் மலர்ந்த மாமழு உடையாய் அருள் புரிந்து அருள் வழங்கு அம்புலிநாதா பொருள் சுற்றம் புரியவை அருள் புரிந்து வா. இன்று இந்த ஸ்லோகத்தை படித்து வழிபடுவது மீன ராசிக்கு ஸ்திரத்தன்மை தரும். பஞ்சாங்க குறிப்புகள் நட்சத்திரம் அனுஷம் நட்பு ஒற்றுமைக்கு சிறந்தது. யோகம் ஹர்ஷனம் மகிழ்ச்சி தரும் சுபயோகம். ராகு காலம் மதியம் 3:18 முதல் 4:48 வரை தவிர்க்கவும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. கங்கா நீ தேரில் கடம்பாவும் வீரம் சூடி. கொட்டு முரசு கொட்ட வறுமையா ஆறு படையில கோடி பேருல ஆறுமுகனே ஓ வீரவா. அந்த பாதம் பின்னே நித்தோ நடந்திருந்தா அச்சம் இச்சம் இன்றி போகாதா.
வீரனே முருகாண்ட ஆட்சியிருக்க நெஞ்சில் அமிர்தமா முருகன் சொல்லே வேதவாக்கச் சொந்த விருமா பழனி முருகன் பார்க்க வரவே படையெடுத்தோம் எட்டு திக்கு முருகன் ஆட்சி தமிழ் பெருமையே சுவாமி மலையனே வேல் ஏந்தி வா தணிகை வேலவா குறைகள் தீர்க்கவா குறைகள் தீர்க்கவா ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அண்டர்பதி குடியேற மண்ட சுரருமாற அண்டர் மன மகிழ் மீற வருளாலே அந்தரியோடு துடநாடு சங்கரனு மகிழ் புற இங்கரனும் உமையாலும் மகிழ்வாக தண்டரல மணி மார்ப செம்போ நெயில் செறி ரூப தண்டமிழின் மிகு நேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியானா கண் சிறுவை தனில் மேவும் பெருமாளே பெருமாளே கந்தானி தேரடி கடம்பா உன் வீரம் சூடி கொட்டு முரசு கொட்டவாருமையா முருகன் முடிவெடுக்க சிவன் கேட்டிருக்க வெற்றி வேலனுக்கு அரோரா தமிழ் சங்கமே முதல் சங்கமாய் அண்டமெல்லாம் அறிய வச்சி வேலும் மயிலின் கொடியெடுத்து உலகால வந்த தமிழ் வீரனே முருகாண்ட அடிச்சி இருக்க நெஞ்சில் அமிர்தமாய் முருகன் சொல்ல வேதவாக்கு